Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of tradeachievers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ போய் பார்த்துடலாம். மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் மேலே போய் ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா கொஞ்சம் எவ்வளோ பர்சன்ட்னா 0.4% தான் மேலே போயிருக்கு. ஒரு 113 பாயிண்ட் தான் கீழே இருந்து மேலே ஏறி இருக்குது. நம்ம இதுக்கான ரீசன் பார்க்கும்போது மேஜராக வந்து டாப் கெய்னர்ஸில் கூட பார்த்திங்கன்னா நிறைய வேறு கம்பெனிஸ் தான் இருக்குது தவிர, அதே மாதிரி நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ் கூட பார்த்திங்கன்னா மேஜராக ஒன்றும் வந்துட்டு பெருசாக ஏறின மாதிரி கிடையாது. மேஜராக ஒரு நியூஸ் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்க ட்ரேட் வார் நம்ம பார்த்துருப்போம். யூஎஸில் இருக்க ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெசிப்ரோக்கல்னால் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் போகிறீங்களோ அவ்வளோ டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு 50% நம்ம ஓவரால் 50% இருந்துச்சு அவங்களுக்கு நம்ம போட்டிருக்க டேக்ஸு. அவர் வந்து 26% வந்து நம்ம மேலே போட்டிருந்தார். இந்த ஆகஸ்ட் 1 வந்து கடைசி டேட் அப்படின்ற மாதிரி முன்னாடியே கொடுத்துருந்தாங்க டேட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் ஆகஸ்ட் 1 தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து சில பேர் வந்து யூஎஸ் போயிருக்காங்க. எதுக்குன்னா இந்த டேக்ஸ் பற்றி இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காங்க. இதில் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த 26லேருந்து 20% கீழே வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. இப்போ நார்மல் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாஷிங்டன் டிசியில் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 26லேருந்து 20% வரலாம். இப்போது 6% கிட்ட கம்மியாச்சுனாலே இது ஒரு நல்ல நியூஸ் தான், இந்தியன்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். அதனால் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த லெவல் எங்கே இருக்குன்னா, ப்ரீவியஸ் லெவல் சைட்வேஸில் இருந்துச்சு. அந்த சைட்வேஸோட பாட்டம் இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைட்வேஸோட அந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், சைட்வேஸோட ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து இப்போ ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிபோனாக்கி நம்ம போட்டு பார்க்கலாம். கரெக்ஷன் ஃபேஸ் தெரியும். இப்போ கரெக்டாக எந்த லெவல் வந்திருக்குன்னா 0.5 இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். 0.5 கிட்டத்தட்ட 25,000 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து திரும்புதுன்னா, இது வந்து மேலே போச்சுன்னா நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸுன்னு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,600. அது கிட்டத்தட்ட எங்கே வருதுன்னா ஆல் டைம் ஹைக்கு வந்துடும். அதையும் பிரேக் அவுட் ஆச்சு போச்சுன்னா அதுக்கும் நான் அடுத்த டார்கெட் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அப்படி மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகல அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு நம்ம மேஜராக பார்க்கும்போது இந்த 0.6 ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அது கிட்டத்தட்ட எங்கே வருதுன்னா 24,800 அந்த ரேஞ்சு கிட்ட வருது. அதனால் நீங்கள் இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகலை, திரும்புது, கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது, இன்னும் கரெக்ஷன் வருதுன்னா நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது 0.68 லெவலில் பார்க்குறோம். 24,800 அப்படி மார்க்கெட் அதை உடச்சிதுன்னா ப்ரீவியஸில் 24,400 460 அந்த ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா நியூஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. மேஜராக ஏறலைனாலும் கொஞ்சம் ஏற ஃபேஸில் இருக்குது. அதனால் இதெல்லாம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நான் ஃபிபோனாக்கி போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 25,600 அந்த 740 அந்த ரேஞ்ச் கிட்ட வருது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,200 அந்த ரேஞ்சு வந்துடும். அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,800 900 அந்த ரேஞ்ச் கிட்டே இருக்குது. அதனால் மேலே போகிறதுக்கு நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி மார்க்கெட் அப்டர்னில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபேஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு அதே மாதிரி உங்களோட ஓன் அனாலிசிஸும் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இதுவும் கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இதை வந்து டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. டபுள் பாட்டம் ஃபார்மாக இருக்குது. அதோட நெக்லைனுன்னு சொல்கிற லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 57,340 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த டபுள் பாட்டம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி உழைச்சதுன்னா இதுக்கான பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹை டு லோவில் வந்து 800 பாயிண்ட்ஸ் 812 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது அப்படியே மேலே 800 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சோன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் எங்கே வருதுன்னா 58,167 58,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது 58,200 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். நடுவில் ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது. அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம சப்போர்ட்னு பார்க்கும்போது இந்த டபுள் பாட்டமாக தான் சப்போர்ட்டாக இருப்போம். அது 56,586 இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. 55,981 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதை உடச்சிதுன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ வரணும். ப்ரீவியஸ் லோன்னு பார்க்கும்போது 55,000
215 அந்த ரேஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 600 பாயிண்ட்ஸு, அங்கேருந்து ஒரு அதே மாதிரி ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேலே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அந்த நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை வாட்ச் பண்ணலாம். என்னென்னா ஆல் டைம் ஹை 50,600 ஒரு 300 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆல் டைம் ஹையில், அதை வாட்ச் பண்ணலாம். இன்னும் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அது என்ன தான் ஆல் டைம் ஹையாக இருந்தாலும் மார்க்கெட் அதை உடச்சி மேலே தான் போயிட்டுருக்கும். அதனால் இந்த ஆல் டைம் ஹை இருக்குது, இது மேஜர் சப்போர்ட் அப்படிலாம் வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப் ட்ரெண்டாக இருக்க வரைக்கும் அது பாட்டு மேலே தான் போய்ட்டுருக்கும். நீங்கள் எது பற்றியும் வரி பண்ணிக்க வேணாம். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஓவரால் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது மார்க்கெட். இது மட்டும் இல்லாமல் நியூஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது பெருசாக எதுவுமே இல்லை. நம்ம நியூஸ் ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரேட் வார் தான். அதுவும் ஆகஸ்ட் 1 கிட்ட தான் தெரியும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.